Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. சினிமா, கிரிக்கெட், குடி, சோசியல் மீடியா, கார்ப்பரேட் மோகம் போன்றவற்றில் அடிமையான என் அன்னை தேசத்தின் அகதிகளே, எப்போது விழிப்பாய் தமிழனாக. ஆரோக்கியமா வாழ அருமையான வழிகள் வாருங்கள், அறிவோம், தெளிவோம். உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு என்னுடைய ஆயுசியம் ஆரோக்கியத்தை குறைக்கிற இந்த சர்க்கரை மாத்திரைகள் எல்லாம் நான் நிறுத்தணும், இந்த இன்சுலின் ரொம்ப வருஷமா சாப்பிட்றேன், ரொம்ப வருஷம் சர்க்கரை மாத்திரை நிறுத்தணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இந்த சின்ன மாற்றத்தை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க, அதிசயமான மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. ஆப்பம், ஊத்தப்பம், இடியாப்பம், பொங்கல், அரிசியால செய்யப்பட்ட உணவுகள் காலையில இரவும் தொடவே கூடாது. அதுக்கு பதிலாக காலையில நைட்டு ஃபுல்கா சாப்பிட்டு பழங்க. அதாவது கோதுமை வாங்கி நம்ம அரைச்சிட்டு ரெண்டு ஃபுல்கா, அந்த ஃபுல்கா சாப்பிட்றதுல பெரிய விஷயம் இல்லை. அது கூட 150 கிராம் சப்ஜி, காய் சப்ஜி சாப்பிட்றீங்க, அதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்த ஃபுல்கா கூட என்னென்ன சப்ஜி சாப்பிடலாம்? 150 கிராம், இதை குறையக்கூடாது. என்ன சப்ஜி சாப்பிடலாம்? வெண்டைக்காய் மசாலா, பிண்டி மசாலா, புடலங்காய் பருப்பு கொட்டு, பீர்க்கங்காய் பருப்பு கொட்டு, காலிஃபிளவர் கேரட் பீன்ஸ் மசாலா, பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா, பனீர் கேரட் பீன்ஸ் மசாலா, மிக்ஸ் வெஜிடபிள், முட்டைகோஸ் பருப்பு கொட்டு, கொண்டக்கல்ல காய்கறிகள் போட்டது, இந்த மாதிரி ஏதாவது காய்கறிகள் போட்டு 150 கிராம் நம்ம படத்துல காமிச்ச மாதிரி. ஃபுல்கால பெரிய விஷயம் இல்ல, ஃபுல்கா கூட 150 கிராம் இந்த வெஜிடபிள் சப்ஜி. இது கூட காலையில இரவும் உணவுக்கு முன்னால ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு இந்துப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாம். முதல்ல வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு இந்த ஃபுல்கா சப்ஜி, இதை காலையிலையும் இரவுலையும் செய்யுங்க. மிளகு உப்பு இல்லாம வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா சைனசிட்டிஸ் பிரச்சனை வந்துடும். ஸோ இரவு 7:30 மணிக்குள்ள உணவு முடிங்க. இட்லி தோசைக்கு முழுக்கு போடுங்க. ஒரே மாசத்தில் நீங்க சர்க்கரை மாத்திரையை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். நீங்க டயபெட்டிக் இன்சுலினை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்பீங்க. ஏன்னா எத்தனை வருஷம் சர்க்கரை வியாதி இருந்தாலும் இந்த இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் மூலமாக பிளஸ் உணவு பழக்கங்கள் மாற்றங்கள் மூலமா அதிசயமான முறையில மாத்திரை, மருந்துகள், இன்சுலின் எல்லாமே நிறுத்திடுறாங்க. ஸோ சரியான மருத்துவ முறை, உணவு பழக்கத்துக்கு உங்களை மாத்திக்கோங்க. இந்த தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டு ஆயுசையும் ஆரோக்கியத்தை குறைச்சிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. இஞ்சி துருவலோட தேன் கலந்து சாப்பிடும் பொழுது அது உங்களுடைய உடம்புல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். முக்கியமாக நம்மளுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும். ஸோ உடம்புல சர்க்கரையோட பயன்பாட்டை அதிகப்படுத்தும். ஏன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு காரத்தன்மை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை அது ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சத்துக்களாக மாற்றப்பட்டு அது உடலில் போய் எரிக்கப்படுறது. அதாவது ஒவ்வொரு செல்கள்லையும் அது எரிக்கப்படக்கூடிய அந்த தன்மையை தூண்டுறதுனால இது சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்குது. This video sponsored by BuyMode eShopping. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.